அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் அங்கே இருக்கிற இன்னொருத்தர் எனக்கு பேசுகிறார், சார் நான் வேணா என் நிலத்தை எழுதி கொடுத்துட்றேன், உங்களுக்கு 1 ஏக்கரை எழுதி கொடுக்குறேன், அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவர் ஆயிடுவீங்க, நீங்கள் வந்து தலைமை ஏற்று, அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? அப்போ ஏவாவேலுக்கு வந்து அறிவே இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின அறிவே இல்லையா? நான் கேட்குறேன், 11 ஊர் இங்கே இருக்குது, 2 ஊர் எதிர்த்ததுனால தான் உங்களால் நிலம் எடுக்க இல்லையா? இவர் வந்து அப்பட்டமாக பொய் சொல்லார். இதனால தான் இந்த வார்த்தை அண்டப்புழுகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த 9 ஊர்ல பாத்தீங்கன்னா நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊர்ல மட்டும் தான் பிரச்சனை. 5000 பேர் வேணும்னு போறாங்க. 5000 பேர் இவர் காசு கொடுத்து வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா எவன் கேட்கறானோ அவன் ஊர்ல போய் நடத்து. ஏன்னா 5000 பேர் வந்து வேலை கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்க ஸ்டாலின் அவர்கள் கூட என் கூட பச்சை துண்டு போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு பெருந்துறை மாநாட்டில். இப்போ நீங்க ஸ்டாலின் தீவிரவாதியா? இதே மாதிரி அமைச்சர் வந்து அவரோட படம் எடுத்துக்கிறாரு, அப்போ உங்களுடைய நிலைமை என்ன? அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். மேல்மா விவசாயி குண்டா சட்டத்தில் அடைக்கப்பட்ட திரு அருள் ஆறுமுகம் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கார். பல்வேறு விஷயங்களை அவர் நாம் சந்தித்து கேட்டுப்போம். சார் வணக்கம். வணக்கம். உழவர் உரிமை இயக்கம்னு ஒன்று நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். எல்லா ஊர் போராட்டங்கள்லேயும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. நான் பின்னால் அந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல உங்களை வந்து 8 வழிச்சாலைக்கு போராடிய, நிலம் எடுப்பில் விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாதுன்னு போராடிய ஒரு குரல் தான் நாங்கள் உங்களை முதல்ல பார்க்குறோம். அப்போ திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததா, இல்லை நீங்கள் திமுகவை போய் ஆதரவு கேட்டீங்களா? முதல்ல சென்னை சேலம் 8 வழிச்சாலையில் என்னுடைய நிலமும் பாதித்தது, அதற்காக குரல் எழுப்பினோம். அந்த நிலம் எந்த பகுதியில் இருக்குது? என்னுடைய நிலம் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அந்த பார்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எல்லையில் இருக்குது. எங்கள் நிலம்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும், என்னுடைய வீடு தொலைபேசி அதாவது தொடர்பு முகவரி வந்து எங்களுடைய கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ என்ன பொதுவாக எந்த ஊர்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த முகவரி கொடுக்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம்னு வரும். அந்த போராட்டத்தில் தான் நம்ம வரோம். அந்த போராட்டத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது விவசாயிகளினுடைய போராட்டங்களுக்கு ஆதரவளிச்சுது. அந்த வகையில் தான் திமுக வந்து இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடியதாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அவர்களுடைய இதை கேட்டோமாங்கிறத தாண்டி திமுக அந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு சார்பாக இருந்ததாக தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிச்சேப்போம். அந்த போராட்டம் இப்போ சேலத்தில் நடந்ததுங்களா? சேலம் மட்டும் இல்லை, இது பாதிக்கப்பட்ட சேலத்திலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும், படப்பை வரைக்கும் இந்த சாலை. அப்போ இந்த சாலையால் பாதிக்கப்பட்ட தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஒரு கொஞ்சம் தூரம் தான், திருவண்ணாமலை, இங்கே காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்களில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலுமே இந்த போராட்டம் நடந்தது. 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு துவக்கத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு உழவர் உரிமை இயக்கத்தை கட்டமைக்கிறீங்களா, இல்லை அதற்கு முன்னவே நீங்கள் அதை கட்டமைச்சிட்டீங்களா? நான் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து மென்பொருள் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்களுடைய நிலம் பாதிக்குது அப்படின்னும் பொழுது தான் நம்மளுடைய நிலம், நம்மளுடைய அப்பா அம்மா சம்பாதிச்ச ஒரு நிலம், நமக்கான ஒரு இது, அந்த வழி நிலத்தை இழப்பவர்களால் மட்டும்தான் உணர முடியும். அப்போ என்னுடைய நிலத்தை காப்பாற்றணுன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடினா தான் முடியும். அப்போ மக்கள் போராட்டம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிறத நான் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நான் நிறைய தகவல் பெற உரிமை சட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இவர்களுக்கெல்லாம் கேட்குறேன். எந்த பதிலும் யாரும் தரதில்லை, எந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும். அப்போ எல்லாரையும் கேட்கும் பொழுது நீங்கள் மக்களுடைய போராட்டம் தான் இதுக்கு தீர்வு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் போராட்டம்னா கூட எனக்கு என்னன்னு தெரியாது, அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மக்கள்லாம் சேர்ந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவிங்க அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் சேலத்துலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்த விவசாயிகளை சந்தித்து இந்த போராட்டத்தை எடுக்கிறோம். அதன் பிறகு இந்த இந்த 8 வழிச்சாலை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தென்மேற்கு என்னுடைய நிலம் இருக்குது. வடகிழக்கில் இந்த மேல்மா சிப்காட்டுக்கு வர இடம் இருக்குது. இந்த மேல்மா பகுதியில் மொத்தம் 11 கிராமம், அதில் வடாலப்பிறந்தான், நெடுங்கல், தேத்துறை, இந்த 3 கிராம மக்கள் ஏற்கனவே 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடினோம். அப்போது ஏற்கனவே நாங்கள் இதுக்கு போராடணுமே, இப்போ திரும்பி எங்கள் நிலத்தை சிப்காட் எடுக்கிறேன்னு வராங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் இந்த ஊருக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே 8 வழிச்சாலையில் இப்படிலாம் போராடணுன்ற மற்ற எல்லா ஊர் மக்களையும் கூப்பிட்டு பேசிட்டு ஒரு குழு அமைச்சிட்டு, நீங்கள் போராடுங்க, பாதிக்கக்கூடிய மக்களினுடைய தலைமையில் தான் போராடணும், அதுதான் சரியாக இருக்கும், நான் தலைமை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுன்னா சொல்லுங்கள், வழிகாட்டுதல் நான் பண்ணுறேன்னு சொல்லி நான் போயிடுறேன்.
ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் அங்கே இருக்கிற இன்னொருத்தர் எனக்கு பேசுகிறார், சார் நான் வேணா என் நிலத்தை எழுதி கொடுத்துட்றேன், உங்களுக்கு 1 ஏக்கரை எழுதி கொடுக்குறேன், அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவர் ஆயிடுவீங்க, நீங்கள் வந்து தலைமை ஏற்றுக்குங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் இல்லை, அதுக்கான முன்னெடுப்புக்கு பத்தல அப்படின்றதுனால தான் இருக்கு. ஆமாம், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க மீதே நம்மளால முடியுமா, போராட முடியுமா அப்படின்ட்டு. அப்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனதளவில் பாதிச்சிருந்து வலிமை இல்லாமல் இருக்குது, ஆனால் வலி இருக்குது, அப்படி நிலம் போயிடுமேன்னு. அப்போ அவங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு தெரியல, சிப்காட்டுக்குன்னு நிலம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த இடங்கள்லாம் பதிவு செய்ய முடியாது, யாருக்கும் பரிவர்த்தனையே பண்ண முடியாது. அப்போது அவர் தெரியாமல் சொல்கிறார், ஆனால் அவருடைய வலி என்னன்றது நம்மளால் உணர முடியுது. தெரியாமையே அவர் வந்து நிலத்தை எழுதி கொடுத்துறாரு, யாரோ ஒரு நபருக்கு என் நிலத்தை எழுதி கொடுக்குறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டவர் ஆகிட்டீங்க, உங்கள் தலைமையில் வாங்க போராடலான்னு சொல்கிறாரு போது, சரி நம்ம போய் வழிகாட்டுவோம்னு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேலைகள் தான். நம்ம இந்த உழவர் உரிமை இயக்கம் வந்து இதன் பிறகு தான், இந்த மேல்மா பிரச்சனைக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பது, அவர்களுக்கு செய்கிறது தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய உள்ளூர்லேயே அவர்கள் அகதியாகிறதும் அவர்கள் வாழ்வை இழந்து தவிக்கிறத பற்றி யோசிக்கல. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து தான் இந்த 8 வழிச்சாலை, மேல்மா, சிப்காட் இந்த பிரச்சனைகளிலிருந்து உருவானது தான் இந்த உழவர் உரிமை இயக்கம். கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்வுகளில் திரு ஏவாவேலு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது இது தூண்டி விட்டது யாருன்னு பார்க்கிற பொழுது ஒசூரை சேர்ந்த அந்த அருள் ஆறுமுகன், எங்க மாவட்டமும் கிடையாது, எங்க ஒரு விவசாயம் கிடையாது, எங்க தொகுதியில் எதுவும் கிடையாது. இந்த 8 வழிச்சாலை அதை நீங்கள் அதுக்கான இது எப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்க, மேல்மாவுக்காக நீங்கள் குண்டாஸ் வாங்கினீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்து இருக்கக்கூடிய விவசாயிகள், அது வந்து ஒரு தரிசு நிலம், அதை வந்து எடுப்பதற்கு ஒசூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்காக அவர் மக்களை வந்து குழப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் வந்து வெளியூர்காரர் இந்த விஷயத்தில் ஏன் தலையிட்டீங்கள்னு அவர் முதல் குற்றச்சாட்டு. இதை எப்படி பாருங்க? இந்த இடத்துல இது முழுக்க ஜனநாயக விரோத செயல். ஏவாவேலு அவர்கள் பேசியதுக்கு இது வன்மையான கண்டனங்கள். இது திமுகவினுடைய தலைவருக்கு இந்த கேள்வி நான் கேட்குறேன். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊரில் மட்டும் இன்னைக்கு திமுகவை கட்சியை கட்டியிருக்கீங்களா, இல்லை இந்தியா முழுசும் உங்கள் கட்சியை கட்டியிருக்கீங்களா? திராவிடம் தென்னிந்தியா எல்லா இடத்துலையும் உங்களோட கட்சிக்கான நபர்களை வச்சுருக்கீங்க. எப்போது திமுக கட்சியை கட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு தென் தமிழகத்தில் ஒரு இடத்துல பிறந்தவர் தமிழகம் முழுசும் அவர் கட்சியை கட்டிட்டார். ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகாவில் பிறந்திருந்தாலும் இங்கே வந்து ஆட்சி செய்தாங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்குது. ஏவாவேலு அவர்களுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா அவரும் வேறு பகுதியில் வேறு மாநிலத்திலேருந்து வந்தவர். இப்போ இவர்களை யாரையும் நம்ம குறை சொல்லலை, உங்களுக்கு எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை கொடுத்துருக்குது. ஏவாவேலு வந்து ஒரு குக்கிராமத்தில் கூடலூர் அப்படிங்கிற ஊரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தார். அவரும் அந்த ஊர்லேயே அரசியல் பண்ணியிருக்கலாமே, அங்கேயே ஒரு பஞ்சாயத்து தலைவரோடு நின்றுருந்துருக்கலாமே. அவர் எப்படி இந்த மாவட்டத்துக்கு திருவண்ணாமலைக்கு வந்தார்? முதல்ல தண்டராமட்டில் நிற்கிறாரு, அடுத்தது திருவண்ணாமலைக்கு வராரு, அடுத்தது அமைச்சராகிறாரு தமிழ்நாடு முழுசும். அப்போது அவருக்கு வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்துருக்குல்ல, அதே உரிமை தானே அருள் ஆறுமுகத்துக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? அப்போ ஏவாவேலுக்கு வந்து அறிவே இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின அறிவே இல்லையா? அவங்க திமுக வந்து இவர் பேசுகிறத வரவேற்குதா? திமுக ஒரு பாசிச போக்குக்கு போகுதா? ஒரு மனிதர் தன்னுடைய சக மனிதர்கள் பாதிக்கும் பொழுது குரல் எழுப்புக்காதா? இந்தியாவிலிருந்து இலங்கையில் சாகக்கூடியவர்களுக்கு இந்த இதே எல்லாரும் தானே பேசுறாங்க, இலங்கை தமிழர்களுக்காக. உலகத்துல யாருக்கு எதுனாலும் ஏற்பட்டுச்சு, உலகத்துல யாருக்கு எதுனாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறோம், அவங்களுக்கான ஒரு இது பண்றதில்ல. அப்போ நீங்க வேற மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறது என்பது இதுக்கு முழுக்க இது ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய செயல். இது திமுக முதல்ல திமுகவனுடைய கொள்கை இதுதானா? நீங்கள் உங்களுக்கு அடிப்படை உரிமைகள்லாம் கிடையாது, நாங்கள் ஃபாசிஸ்ட்டுகள்னு திமுக சொல்லுதா? ஏவாவேலு சொல்கிறதுக்கு திமுக வந்து விளக்கம் கொடுத்தாவணும் இப்போ. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். திரு ஏவாவேலு ஒரு சட்டமன்றத்தில் குறிப்பிடும்போது 2 ஊர், நர்மாப்பள்ளம், குறும்பூர், இந்த 2 ஊர் மட்டும்தான் எதிர்த்து நின்றுச்சு. அந்த மேல்மா கூட்ரோட்டில் போராட்டத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்றாரு. 2 ஊர் எதிர்த்து தான் அது வராமல் இருக்கிறதா? நான் கேட்குறேன், 11 ஊர் இங்கே இருக்குது, 2 ஊர் எதிர்த்ததுனால தான் உங்களால் நிலம் எடுக்க முடியலையா? கேள்வி வருது இல்லைங்களா? இவர் வந்து அப்பட்டமாக பொய் சொல்லார். இதனால தான் இந்த வார்த்தை அண்டப்புழுகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மிகப்பெரிய கடுமையான ஒரு வார்த்தையை வைக்க முடியுது. வருஷ கணக்கில் மக்கள் 2 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க, 2 வருஷத்துக்கு மேலே. இன்னமும் அந்த நரேட்டிவ் செட்டிங்னுவாங்கள்ல, அந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி அதை உண்மையாக்குறதுல வந்து இந்த திமுகவினர்
வல்லவர்கள் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. நீங்கள் கொண்டு போய் சிறையில் அடைச்சிங்களே, அந்த சிறையில் அடைச்சவங்களாம் எத்தனை கிராமத்தை சார்ந்தவர்கள்? 50 பேர் தான் போராடுறாங்கன்னு சொன்னீங்க. மொத்தம் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்கிறீங்க? நீங்கள் போட்டிருந்த வழக்கில் இருக்கிற எண்ணிக்கை பார்த்தாலே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வரும். அப்புறம் எங்கேருந்து அந்த 200 பேர் வந்தாங்க? இவர் எப்படி 50 பேர்னு சொல்கிறார்? 5000 பேர் வேணும்னு போராடினாங்களா? 5000 பேர் இவர் காசு கொடுத்து வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணால் எவன் கேட்குறானோ அவன் ஊரில் போய் நடத்து. ஏவாவேலுக்கு திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதில் நீங்கள் முதல்ல கொடுங்க உங்கள் இடத்த நீங்கள் சிப்காட்டுக்கு. இங்கே தரணிவேந்தன் அந்த எம்பியாக இருக்கிறாரு, அவர் கூட 40 ஏக்கர் 50 ஏக்கரில் கொய்யாத்தோப்பு வச்சுருக்கிறாரு. ஏன் அதில் கொண்டு போய் வைங்களேன் இந்த தொழிலை? அம்பேத்குமார் கேட்குறாருல்ல, அவருடைய சொத்தில் கொண்டு போய் வைங்க. ஜோதி எம்எல்ஏ செய்யாரில் இருக்கிறாருல்ல, அவரும் 40-50 ஏக்கர் வச்சுருக்கிறாரு. அவங்க இடங்கள்லாம் முதல்ல சிப்காட் வைங்க. நீங்கள் வச்சு நாட்டுக்கு முன்னுதாரணமாக வாங்க. ஊரா விட்டு சொத்து 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சுருக்கும் தான் உங்களுக்குலாம் வந்துங்களா அந்த. அதனால் இந்த 2 கிராமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போய் மேல்மா, குறும்பூர், காட்டுக்குடிசை, நர்மாப்பள்ளம், வடாலப்பிறந்தான், நெடுங்கல், தேத்திரை, இளநீர்குன்றம், அத்தி, வீரம்பாக்கம், இத்தனை கிராமத்தில் இருந்தும் மக்கள் போராடுறாங்க. இதில் நிலத்தை விரும்பி கொடுக்குறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிலத்தை அங்கே வீட்டு மனைகள் போட்டிருப்பாங்க. ஒரு 200 ஏக்கர் அந்த மாதிரியான இடங்களில் வீட்டு மனை போட்டுக்கிறாங்க. அந்த வீட்டு மனைக்கு வாங்கிட்டு வெளியூரில் போய் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அரசு எதிர்த்துன்னு சொல்லி அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வச்சுட்டு 90% வேறு பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தில். இது முழுக்க முழுக்க 140 ஏக்கர் தான் எடுத்துருக்கிறாங்க. 3140 ஏக்கரில் இந்த 140 ஏக்கர் 90% அப்படின்னா திமுக காரங்களுக்கு கணக்கும் தெரியலையா? அதான் சொல்லணும். நம்ம எப்படி பச்சை பொய்யை இவர்கள் பேசுகிறாங்க. இது பொய்யான ஒரு தகவல். எல்லா ஊர் மக்களும் தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுபோல் அந்த மாவட்ட பொறுப்பாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார். அவர் வரும்போது உங்களை சந்திச்சிருக்கிறாரு, பச்சை துண்டு போட்டு படம் எடுத்திருக்கிறார். அவரோடலாம் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்றாரு. இன்னும் உங்களை தீவிரவாத லிஸ்ட்லேயே சேர்த்துட்டாங்களா? உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறத அவர் வந்தவாசி எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்களும் அதை கூட சட்டமன்றத்திலேயே பதிவு செய்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட என் கூட பச்சை துண்டு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு பெருந்துறை மாநாட்டில். இப்போ நீங்கள் ஸ்டாலின் தீவிரவாதியா? அதனால் அமைச்சர் அவர்கள் போராடக்கூடிய மக்களை போராடக்கூடிய மக்களினுடைய வழியை உணர்ந்து அந்த மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோங்கிறத வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாரு. அதே தானே 2021 திமுக தலைவர் பண்ணார். அப்போ இவர் ஆதவ அர்ஜுனாவை கேட்குறது முதல்ல அவங்க தலைவர் போய் கேட்கட்டும். நீ ஏங்க போய் அவர் கூட அருளோரெலாம் மேடையில் உட்காந்தீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே கேட்கட்டும். அவங்க 2 பேர் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரட்டும். அது இல்லாமல் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நீங்கள் போய் அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு கேட்டாங்கன்னா அவர் பதில் சொல்லணும். இதுக்கு நாங்கள் போராடக்கூடிய மக்களோட நிற்கிறோம், அதனால் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்கணும். தாராளமாக அமைச்சரை சொல்லலாம். நீங்கள் கூட நாங்கள் மலப்பாம்பாடி ஏரியில் மண்ணு திருடி கொட்டினீங்களே அந்த இடத்த சிப்காட்டுக்கு கொடுங்க, பாவம் நீங்கள் தான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறீங்க. மேல்மாவது திருவண்ணாமலையிலேருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. நீங்கள் திருவண்ணாமலையிலே ஏவாவில் நிறைய இடம் வச்சுக்கிறாரு. அங்கே ஒரு அருணை மருத்துவக் கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கும் ஒரு உதவாத ஒரு கல்லூரி, மருத்துவக் கல்லூரின்னு சொல்லணும். ஏன்னா ஏவாவேலுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அவரே காப்பாற்றாத அந்த மருத்துவக் கல்லூரி அது அங்கே உண்மையாகவே ஆட்கள் வர்றது கிடையாது. அதை கூட இடிச்சிட்டு கூட அங்கே கட்டலாம் சிப்காட். அதனால் உண்மையாகவே இவருக்கு சிப்காட் வேணும், 5000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா மலப்பாம்பாடி ஏரி பக்கத்தில் அருணாச்சல சர்க்கரை ஆலைக்கான இடத்த வாங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல கொடுக்கட்டும். அதுக்கு பக்கத்தில் கூட இவர் இன்னும் 200-300 ஏக்கரில் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்கணும். ஆதாரம் இல்லாமல் அவர் பேரில் சொல்லி அவர் பேரில் இல்லாமல் அவங்க மகன் பேரில் இருக்குது. சரிங்களா? அவங்க முதல்ல அவங்களோட இடங்களை கொடுக்கட்டும், கொடுத்து ஒரு முன்னுதாரணமாக வரட்டும். அப்போ மற்றவங்களோட நிலத்தை எடுக்கிறத பற்றி பார்க்கலாம்.